ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மரவள்ளி கிழங்கு கூட்டு பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. நான் ஒரு 1/2 கிலோ கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஒரு கிழங்கு தான், ஒரே கிழங்கு 1/2 கிலோ வரும். அதை நம்ம கட் பண்ணி தோல் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அது மேலே லைட்டாக சீவுனாலே இந்த தோல் வெளியே வந்துடும், எடுத்துடலாம். தோல் எடுக்கிறது ஈஸியான வேலை தான். நான் தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். நம்ம வேக வைக்கும் போதே லைட்டாக உள்ளே உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த கிழங்குல உப்பு நல்லா பிடிக்கும். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா நல்லா வெந்துடும். நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். கரெக்டாக 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த வேக வச்ச கிழங்க நம்ம கூட்டு மாதிரி தாளிச்சிக்கலாம். நல்லா ஆவி போகாமல் வேவைங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். வெந்துருச்சு பாருங்கள். வெந்த கிழங்கு எடுத்துச்சுங்க. இதை நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துப்போம். இதை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருவோம். கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவோம். வெறும் தனி மிளகாத்தூள், வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுவே காரம் நமக்கு போதும். கடுகு போட்டுட்டேன். கடுகு வெடிக்குது பாருங்கள். கடுகு வச்சதும் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டேன். அதில் வெறும் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கிழங்க தூக்கி உள்ளே போட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்துடலாம். மிளகாத்தூள் போடும் மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா சட்டுன்னு கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சா அப்படியே மிளகாத்தூள் லைட்டாக மசாலா அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு தான் லைட்டாக எண்ணெயில் போடுறது. அப்புறம் கிழங்கு போட்டு கிளறிடலாம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும், காரமாகவும் இருக்கும். நம்ம மிளகாத்தூள் காஞ்ச மிளகாவும் சேர்க்குறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையில் இதாக டிஃபனாக கூட சாப்பிட்டுக்கலாம். கேரளாவில் மேக்ஸிமம் இது சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது. சீசன் அப்போ நம்ம கிடைக்கிறப்ப இதை வாங்கி சாப்பிடுவோம். குழந்தைகளுக்கு ஈவினிங் முக்கியமாக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.